நான் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல்லேருந்து வந்திருக்கிறோம். சரி, உங்களுக்கு ஓட்டுரிமை இங்க இருக்கா? உலக அளவில் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கூட 1 கோடி தமிழ் மக்கள் இருக்கிறோம். எந்த அரசியல் பிரதிநிதித்துவமும் வந்துட்டு மக்களுக்கு இல்லை. 1 கோடி ஜனம் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் 6 கோடி மக்களில் அந்த பர்சன்டேஜ்னு பார்க்கணும் கூட 20% இல்லைன்னா 18% எங்களுக்கு கிடைக்கணும். 224 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல குறைஞ்சது 40 எம்எல்ஏ இருக்கணும். ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. திட்டமிட்டு தமிழ் மக்களை நசுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. முதலமைச்சர் மாற்று மொழியை சேர்ந்தவர். நான் வந்துட்டு 2ஆம் தர குடிமகனும் அங்கே இருக்கிறேன். ஆனால் இங்கே என் இனத்தை சார்ந்தவன் ஆட்சியில் அமரணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இல்லையே. அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இந்த வாய்ப்பை வந்துட்டு நழுவிட்டா 2009 ஈழப்படுகொலை ஆனப்போ சரியான பிரதிநிதித்துவம் அரசியலில் இருக்கிற தலைவருங்க அந்த மக்களை காப்பாற்றிருந்தா ஐயா சீமான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த மாநாடை தவறவிடக்கூடாதுன்னு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வருடம் ஏற்படுத்துகிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். ஒரே ஒற்றுமை என்னன்னா, ஒரு இனம் தமிழ் தேசியத்துக்கான எல்லா நடவடிக்கையும் நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு கடத்தி நிற்கிறதுனால நாங்கள் அதுக்காக வந்திருக்கிறோம், ஆதரவு தெரிவிக்கிறோம். சரி, உங்களுக்கு ஓட்டுரிமை இங்க இருக்கா? நான் இப்போ தமிழ்ன்றதுனால என்ன உறவுகள் இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே வாழ்ந்தாலும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லிட்டு நாம் தமிழ் சுயநலத்துக்காக வரல, உங்களுடைய உறவுகளுக்கு இந்த அரசியலை மாற்று அரசியலை சொல்வதற்காக வந்திருக்கீங்க. தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கான வாழ்வியலை முன்னேற்பாடான நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி, இப்போ மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது இந்த தேர்தலில் தமிழக அரசியல்ல என்ன வித மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய சூழலில் ஆட்சியாளருங்க இதுக்கு முன்னாடி ஆண்டுந்தவங்களும் ஒரு அடிப்படை தத்துவமும் கொள்கை இல்லாத ஆட்சி புரிஞ்சாங்க. எப்போ தத்துவம் இல்லையோ மக்களுக்கான செயல்பாடு வந்துட்டு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி என்ன முன்னேற்பாடு எடுத்து பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாமே வந்துட்டு மக்களுக்கானது. அதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணும். ஒரு துரதிர்ஷ்டம், கடந்த 70 ஆண்டாக தமிழ் மக்கள் அவங்க தலைவராக இல்லை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தவறிட்டாங்க. இன்றைக்கி உலக அளவில் தமிழர் வந்துட்டு சிறப்பாக வாழறாங்களோ அப்படின்றது இல்லை. 2ஆம் தர குடிமக்களாக தான் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. 2009க்கு பிறகு ஐயா சீமான் எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான ஒரு அக்கறை, தமிழ் மக்களை மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கையை நீங்கள் பற்றி பேசுறீங்க. அதே கொள்கையோடு விஜய் அவர்களும் இப்போ களத்தில் வந்து சீமான் அவர்களுக்கு போட்டியாக நிற்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேரையும் வந்துட்டு கம்பேரே பண்ணக்கூடாது. இவர் தத்துவம் வேறு, அவர் தத்துவம் வேறு. இவர் தமிழ் மக்களுக்கு வெறும் தமிழ்நாடில் உலகளவில் எங்கே அவங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டாலும் குரல் கொடுக்குற ஒரு ஆள். நடிகர் விஜய் வந்துட்டு கடந்த 2 ஆண்டாக நேரடியாக வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றதுனால வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்து வரல. உங்கள் கவனத்துக்கு கொண்டாடுறேன். இந்த தேர்தலில் சந்திக்கிற ஐயா சீமானு 2011 தொடர்ச்சியாக தேர்தலில் வந்துட்டு சந்திச்சுருக்கிறார். அவர் செயல்பாடும் அவர் தத்துவம் வந்துட்டு நடிகர் விஜய்க்கு வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணியே பேசக்கூடாது. அவர் அந்த ஃபேன்ஸை வந்துட்டு கூட வச்சுக்கின்னு எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம் அப்படின்ட்டு அவர் ட்ரை பண்ணுறார். அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டு அடிப்படையாக ஒரு கட்சியில் சேர்ந்தார். அந்த கட்சியில் எம்எல்ஏ ஆனார், பொருளாளர் ஆனார். திமுகலேருந்து விலகி போய் தனி ஒரு கட்சி பண்ணிவிட்டு முதலமைச்சர் ஆனார். இந்த வாய்ப்பு நடிகர் விஜய்க்கு இருக்குதானே? இல்லை. அந்த ரசிகர்கள் வந்துட்டு ஒரு தவறான பாதை கொண்டு வந்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஆட்சியில் அமரணும் அப்படின்ற ஒரே நோக்கம் இருக்குது. தவிர அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஐயா சீமான் எடுத்துனுக்கிற அந்த தத்துவ ரீதியான நடவடிக்கை வேறு, நடிகர் விஜய் எடுக்கிற அந்த அரசியல் கட்சின்ற ஒரு முன்னேற்பாடு வந்துட்டு ரெண்டும் ஒன்னா சேர்க்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னுமே வந்து இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் சீமான் அவர்களை அரியணை ஏற்றாமல் இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? மக்களை வந்துட்டு
ஒரு சுமார் 70 ஆண்டுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் மக்களை வந்துட்டு ஒரு சரியான பாதையில் வந்துட்டு வழிகாட்டலை வந்துட்டு ஆட்சியாளருங்க இல்லை. ஆனால் இன்றைக்கி ஐயா சீமான் வைக்கிற அந்த தத்துவ ரீதியான மக்கள் விழிப்புணர்ச்சியை வந்துட்டு யாரும் வைக்கல. மக்கள் வந்துட்டு இவரை பயன்படுத்திக்கினா அவங்க வாழ்வியலோ மேன்மையை வந்துட்டு சிறப்படையும். ஆனால் உலக அளவில் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் கூட 1 கோடி தமிழ் மக்கள் இருக்கிறோம். எந்த அரசியல் பிரதிநிதித்துவமும் வந்துட்டு மக்களுக்கு இல்லை. குறிப்பாக இல்லை. ஒரு கோடி ஜனம் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் 6 கோடி மக்களில் அந்த பர்சன்டேஜ்னு பார்க்கணும் கூட 20% இல்லைன்னா 18% எங்களுக்கு கிடைக்கணும். 224 எம்எல்ஏ இருக்கிற இடத்துல குறைஞ்சது 40 எம்எல்ஏ இருக்கணும். ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. திட்டமிட்டு தமிழ் மக்களை நசுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. முதலமைச்சர் மாற்று மொழியை சேர்ந்தவர். அந்த மக்களுக்கு எப்படி சரியான தமிழ் சார்ந்த ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் செய்ய முடியும்? கண்டிப்பாக செய்ய முடியாது. அது இல்லாமல் மடைமாற்றம் இங்கே கர்நாடக மாநிலத்தில் வேறு மாதிரி எங்களுக்கு சிக்கல். ஈழத்தில் எப்படி தமிழ் மக்கள் அங்கேருந்து அந்த கலவரத்தில் இங்கே வந்து அகதியாக இருக்கிறாங்களோ அதே போன்று தான் தமிழ் மக்கள் கர்நாடக மாநிலத்தை இருக்கிறத நாங்கள் உங்களுக்கு இதன் வாயில தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த மண் வந்து தமிழர்களின் மண்ணாக மாறணும்னு உலக மக்கள் எல்லாம் ஒரே அணியில் திரண்டு தமிழ் தேசியமோ தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை இது ஒரு கடைசி வாய்ப்பாக பயன்படுத்திக்கின்னு ஐயா சீமானும் அவர் சார்ந்த சகாக்களை சட்டசபைன்றது வந்துட்டு ஆட்சியும் அதிகாரமும் அதை சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கினா அவங்களுக்கு தான் நல்லதை தவிர சீமானுக்கு எந்த வகையிலும் பின்னடைவு இல்லை. இதை வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல வர்றோம். எங்களுக்கு வேறு மாநிலத்தில் இருந்தாலும் ஆதங்கம் இருக்குது. என் தமிழ் மக்கள் வந்துட்டு அரசியலே புரிஞ்சிக்கலையே, சரியான ஒரு ஆதங்கம். கோவன்றது வந்துட்டு நான் அவங்கள பனிஷ் பண்ணுறதா இருந்தால் கோவம், ஆதங்கம் முடியல. நான் அங்கே இருக்கிறேன். நான் வந்துட்டு 2ஆம் தர குடிமகனும் அங்கே இருக்கிறேன். ஆனால் இங்கே என் இனத்தை சார்ந்தவோ ஆட்சியில் அமரணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இல்லையே. அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இந்த வாய்ப்பை வந்துட்டு நழுவிட்டா அவங்களுக்கு மட்டும் இல்லை, வரப்போகிற சந்ததி கூட வந்துட்டு இனத்துக்காக வந்துட்டு ஆகுது. குறிப்பாக 2009 ஈழப்படுகொலை ஆனப்போ சரியான பிரதிநிதித்துவம் அரசியலில் இருக்கிற தலைவருங்க அந்த மக்களை காப்பாற்றிருந்தா ஐயா சீமான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வந்துட்டு சுபிட்சமாக அவங்க நாட்டில் இருந்துப்பாங்க. ஒரு தனி தேசியம் அமைஞ்சிருக்கும். ஆனால் திட்டமிட்ட சதி தமிழ் மக்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் யாரும் ஆதரவு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற தமிழருங்க அவங்களுக்கே வந்துட்டு எந்த அதிகாரம் இல்லாதப்போ எங்களை பாதுகாக்குவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எங்கள் வாழ்வியலை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற திறமையை ஒரு 100 கிலோமீட்டருக்கு போயிட்டு பெங்களூருக்கு வேலை செய்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்ற மாதிரி நாங்கள் எவ்ரிடே பெங்களூருக்கு போய் எங்கள் திறமையை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை வருவாயை கொண்டாந்து நாங்கள் வாழ்வியல் பண்ணுகிற எந்த வாய்ப்பும் வசதி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தமிழ் தெரியும், தாய்மொழி. கன்னடம் வந்துட்டு படிச்சிருக்கிறோம். அந்த ஸ்டேட் இது. இந்தியும் கொஞ்சம் தெரியும், ஆங்கிலமும் எங்களுக்கு புலமை இருக்குது. ஆனால் எந்த வாய்ப்பு இல்லை. ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலை பண்ணிவிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிற சூழல் இருக்குது. அதனால வந்துட்டு இந்த தமிழ் மக்கள் சரியான தமிழ் அரசியல்வாத பிரதிநிதித்துவம் குறிப்பாக சீமான பண்ணால் எங்களுக்கும் நல்லதாகும். எங்கள் மேலே அக்கறை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களோ இந்தியாவில் இருக்கிற அண்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆந்திராவில் கர்நாடக தமிழர்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு முன்னுரிமை கொடுத்தா நாங்கள் கூட வந்துட்டு என் இனத்தை சார்ந்தவர் ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்றத நாங்கள் பெருமைப்படுவோம். அது ஒரே நோக்கம். நான் பேசுகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் எவ்வளோ எங்களுக்கு வலி இருக்கும், எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உணரணும். உங்கள் வாயிலா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரிய சந்தர்ப்பம், வாய்ப்பு. தமிழ்நாட்டில் தமிழன் வந்துட்டு ஆட்சி பண்ணணும். மற்றவங்கெல்லாம் சீமான் ஐயா சொல்கிற மாதிரி யார் வேணாலும் இங்கே வந்துட்டு வாழ்த்தோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் தமிழன் தான் முன்னிலைப்படுத்த முடியணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்துட்டு தவற விடக்கூடாதுன்றது தான் வந்துட்டு எங்களுக்கு. நான் நீங்கள் கூப்பிட்டு வாலண்டியாக வந்து பேசுகிற இதுவுமே உங்களுக்கு அது சரியாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது. வேறு ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க, நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். நான் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் உறவுகள், அரசியல் கட்சியை வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்துகிற எல்லாருமே தமிழ்
மக்களை சார்ந்த ஆட்சியில் அமர்றதுக்கான உங்களுக்கு ஒரு அந்த பிணக்கை வந்துட்டு கலைஞ்சி வித்தியாசத்தை கலைஞ்சி ஓர் அணியில் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசிய இன விடுதலைக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக செய்யதா என்ன நம்ம எழுந்தோமோ அதை வந்துட்டு மீண்டும் பெறுவோம். அது ஒரே சாட்சி வந்துட்டு ஈழத்தில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த இன்னலை நினச்சிக்கணும் எந்த தமிழ் மகனும் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் 2011ஆம் ஆண்டு ஐயா சீமான கோலார் தங்கவேலுக்கு வரவழைச்சு ஒரு மாபெரும் எழுச்சி மாநாடு பண்ணனாங்க. அன்னைக்கு தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா படம் வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தப்போ கூட தைரியமாக ஒரு வீரத்தோட தலைவர் படம் வச்சு ஐயா வந்துட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வச்சது நாங்கள் கோலார் தங்கவேலு அப்படின்னு தான் பெருமையாக சொல்லிக்கிறோம். உலக தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணும், தமிழருக்கான அந்த அங்கீகாரத்தை வந்துட்டு நழுவ விடக்கூடாதுன்னு இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையான வேண்டுகோள். கர்நாடகத்தில் வாழற அனைத்து தமிழ் உறவுகள் சார்பாக தமிழ் மக்கள் உலகத்தில் வாழ எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த சந்தர்ப்பத்தை ஐயா சீமான் தலைமையில் இருக்கிற இந்த தமிழ் தேசிய முன்னேற்பாடு வந்துட்டு கண்டிப்பாக ஆதரிக்கணும். வரப்போகிற 2026 வர சட்டமன்ற தேர்தலில் அவர் அமோக வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தால் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பான சேவை செய்யறதுக்கு உலக அளவில் பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சி அமையும் அப்படின்றத இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்க கடமைக்கு நன்றி, வணக்கம்.